கிரிக்கெட்ல 3 ஃபார்மேட் இருக்குது. அதுல ஒவ்வொரு ஃபார்மேட்லயும் தன்னோட டீமை அண்டர் பிரஷர் கேமை தனியா ஒத்தால டீமை ஜெயிக்க வச்சது யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபார்மேட் பார்த்தரலாம். அதாவது உலக போரான ஆசிஸ் டெஸ்ட் மேட்ச்ல அதாவது ஹெட்டிங்ல நம்ம பென் ஸ்டோக்ஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதுதான் இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சம்பவம் எவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஆசிஸ்ல. ஏன்னா ஒரு கட்டத்துல 9 விக்கெட் போயிரும். தலைவன் ஒரே ஆளா நின்று 150 ரன்களை அடிச்சு கிட்டத்தட்ட 120 ரன்னு டார்கெட்டு மேல அடிக்கணும். தலைவன் சிங்கிள் மேன் ஆர்மியா வச்சு செய்ன்னு செஞ்சிருப்பாப்புல ஆஸ்திரேலியன்ஸ. அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்க. அதை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். யாராவது பார்க்காம இருந்தா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் ஓடிஐ ஃபார்மேட்டு, இதை நம்ம சொல்லவே வேண்டாங்க. ஓடிஐ 2023 வேர்ல்டு கப்ல மேக்ஸ்வெல் ஒரு சம்பவம் பண்ணாரு வருங்க. ஆப்கானிஸ்தான் கூட என்னமோ ஒரு சம்பவம், டபுள் செஞ்சுரி 201 ரன்களை அடிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தன்னோட டீமை தோக்க வேண்டிய கேம்ல இருந்து எங்கேயோ தோக்க வேண்டியது இருந்தது. எவ்வளவோ 2 வித்தியாசத்துல தலைவர் சிங்கிள் ஹேண்டடா தூக்கிட்டு போயிருப்பாப்புல. அதுலயே ஒரு காலுவ செயலிழந்த வச்சு சிங்கிள் லெக்க வச்சு டீமை ஜெயிக்க வச்சிருப்பாரு மேக்ஸ்வெல். அந்த நாக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு. கண்டிப்பா யாராலையும் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க நினைக்கலாம். ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. இந்த கேமை ஜெயிச்சது மூலியமா ஆஸ்திரேலியா பாயிண்ட்ஸ் டேபிள வேற லெவல்ல போய் செமிஃபைனல் போய் ஃபைனல் போய் இந்தியாவை தோக்கடிச்சு சொந்த மண்ணில் கப்பையும் தட்டிட்டு போயிட்டாரு. கண்டிப்பா சொல்றேன், 2023 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு காரணம் மேக்ஸ்வெல்லா தான் இருக்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் தலைவன் விராட் கோலி T20 ஃபார்மேட்ல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் அப்படின்னா நம்ம லெஜெண்டரி விராட் கோலி தான். அவர் ஆனாரு பாருங்க, பாகிஸ்தானுக்கு எதிரோ ஒரு ஃபைனல் கேம் கிடையாது, ஒரு லீக் மேட்ச்சு மெல்பர்ன்ல. என்னமோ ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நாக்குன்னு சொல்லலாம். வேற மாதிரி தலைவன். அதாவது 1% இந்தியா வின் பண்ணணும்னா அது விராட் கோலியால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி அந்த மேட்சை பினிஷ் பண்ணாரு. சிங்கிள் மேனா கொண்டு போனாப்புல. கூட ஹார்திக் பாண்டியா நின்னாலும் தலைவனோட இன்ஃபார்ம் குரூசியலி நாக்குங்க. அந்த மாதிரி போட்டு புலந்து எடுத்தாப்புல. ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் கேம்குள்ள வந்துட்டாங்கன்னு இருந்தது, வின் பண்ணிடுவாங்கன்னு இருந்தது. பாதாரா பாகிஸ்தான், விராட் கோலி இருக்க மட்டும் உங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி 82 ரன் அடிச்சு இன்னைக்கு வரைக்குமே T20 ஃபார்மேட்ல வேற லெவல்ல இந்த இன்னிங்ஸ் தான் பேசப்படுது. மெல்போர்ன் ஸ்டேடியம் உலகத்திலேயே ஐகானிக் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்துல தலைமை சம்பவம் பண்ணதெல்லாம் வேற மாதிரி. யாருனால இந்த ஒரு இன்னிங்ஸை மறக்கவே முடியாது. மக்களே, இந்த 3 ஃபார்மேட்ல உங்களுக்கு எந்த ஃபார்மேட் இன்னிங்ஸ் பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.